வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் காலை 9 மணி 12 நிமிடம் வரை, அதன்பின் சித்திரை. திதி வளர்பிறை திருதியை மதியம் 1 மணி 42 நிமிடம் வரை, அதன்பின் சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று சுப முகூர்த்த நாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. நாளைய தினம் சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்துல கேதுவோட இணையும் நேரத்தில் கொஞ்சம் சுக சௌகரியங்கள் குறையலாம். உடல் உபாதைகள் ஏற்படலாம். மனதில் கொஞ்சம் சில டென்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நாளைக்கு பிறகு நிலைமை மாறும். இருந்தபோதும் வருமானம் வரக்கூடிய நாள், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் தொடர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக தான் ஆவார். இருந்தாலும் அங்கே குருவின் பார்வையில் இந்த கிரகம் இருப்பதால் உங்களுக்கு நன்மை தான். உங்களுக்கு இப்போ பதவி உயர்வுக்கான சில யோஜனைகள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பேர் பரிந்துரைக்கப்படும். சில முக்கியமான நபர்களுக்கு நடுவில் உங்கள் பேரும் இருக்கும். அதனால் அந்த டேலண்ட்டை கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரமோஷன் உண்டு. விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றமும் உண்டு. சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். அதனால் நன்மைகளும் ஏற்படும். இந்த நாள் நன்மையான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு, ராசிக்குள் செவ்வாய். இது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் செலவுகள் இப்போ ஜாஸ்தியாக வரும். அதுவும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அல்லது வீண் விரயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படலாம். அதனால் கடன் வாங்கக்கூடாதுங்கிற மைண்டில் ஒரு சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது கிரகநிலை. நான் சொல்கிறது தமிழ் மாதத்தில். இன்னும் ஓரிரு வாரங்களில் நிலைமை சீராகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மத்தியம பலன்தான். பணம் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்களை சந்திக்கலாம். அதனால் பணம் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் எச்சரிக்கை, கவனம் தேவை. மத்தியம பலனுக்குரிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்கள், திருச்சல்கள் ஏற்படலாம். யாரையாவது நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் டிலே ஆகலாம். உங்களுடைய ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். உங்களுடைய செயல்களில் சில மந்த நிலை தென்படும். ஒரு முறைக்கு இருமுறை முயற்சித்த பின்னரே சில விஷயங்கள் நடக்கும். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் கேதுவோடு போய் இணைகிறார். அதனால் கொஞ்சம் மனமும் குழப்பம் அடையும். கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய நாள் தான். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2-11 கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசி அதிபதியோடு உங்கள் ராசிக்குள் இருப்பது ஒரு சிறப்பு. புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இது. ஆனால் கூடவே சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும்.
2ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், கேது. அதனால் வருமானம் நிறையா வரும். கொஞ்சம் உங்களுக்கு இப்போ பணவரவு ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுலாம் விலகி நல்லிணக்கமாக எல்லோருமே உங்களுக்கு ஒருமித்த கருத்தோடு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது மத்தியம பலனுக்குரிய நாள். லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். வயிறு தொடர்பான வியாதிகள் வரலாம், உபாதைகள் வரலாம். சில பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இந்த மாதிரி வயிறு உப்புசம், இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி டென்ஷன் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். கவனம் தேவை. துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் மற்றும் புத பகவான். ஆனால் அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். இப்போது உங்களுக்கு நீங்கள் சிக்கன நடவடிக்கையை ஏற்படுத்தி தான் ஆகணும். இந்த செலவு தேவைதானா, அவசியம்தானா அப்படின்னு யோசித்து தான் செலவு பண்ணணும். நம்ம நேற்றைய ராசி பலன்லையும் இதே விஷயத்தை தான் சொன்னோம். ஏன்னா கிரகநிலை அப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் மனம் குழப்பம் அடையும். சற்று நிதானமாக எந்த விஷயத்தையும் யோசித்து அதில் இறங்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம், செலவுகள் ஏற்படக்கூடிய தினம். ஆனால் வருமானமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வருமானம் ஒரு பக்கம் வரும், செலவு ஒரு பக்கம் ஆகும். சிக்கனம், சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். 9 கூடைய கிரகம் 11ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் 10 கூடைய கிரகம். 10ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி இருப்பது ஒரு சிறப்பு. அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபங்கள் நல்லா கிடைக்கும். தொழில் நல்லா நடக்கும். செய்யக்கூடிய செயலில் ஒரு நேர்த்தி, திறன், உங்களுடைய திறன் வெளிப்படக்கூடிய நேரம் அருமையாக இருக்குது. 7ஆம் வீட்டில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். 4 கூடையவன் 4ஆம் இடத்துலையே இருக்கார். அயல் நாட்டில் இருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்திகள் வரும், ஆர்டர்ஸ் வரும். வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் மூலம் ஏதாவது நல்ல செய்தியோ இல்லை வருகையோ ஏற்படலாம். வேற்று மொழி மதக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள், யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். 10ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருக்குது. அது ரொம்ப யோகத்தை செய்யும் உங்களுக்கு. நன்மை செய்யாத கிரகம் 10ஆம் இடத்துக்கு வந்தால் அது நன்மையை கூட செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு. அஷ்டமாதிபதி சந்திரன், 6 கூடைய சுக்கிரன், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு பாவி. கூடவே கேதுவும் இருக்கார். அதனால் இது ஒரு விதத்தில் நன்மை தான். விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கலாம். எல்லாத்துலேயும் வெற்றி. நன்மை நிறைந்த நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார். அது கொஞ்சம் சில உபாதைகள், பிரச்சனைகள் தான் கொடுக்கும். அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கிறவர்களுக்கு, தனியார் துறையில் இருக்கிறவர்களுக்கும் வேலை நிமித்தமான சில ப்ரெஷர்ஸ் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை தான் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் இன்றைக்கி மத்தியம பலன்தான். கவனமாக இருக்கணும். எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒரு முறைக்கு இருமுறை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சற்று எச்சரிக்கை, கவனம் தேவை. ஆனாலும் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஸ்மூத்தாக தான் போகும். ஆனாலும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்திரன் கேதுவோடு சேரும்போது, 7ஆம் அதிபதி கேதுவோடு சேரும்போது சில சங்கடங்களை சந்திக்கலாம். கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன். சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார். இது சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் அதிலேயே வலிமையாக இருக்கும். இந்த கிரக இணைவு உங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும். நார்மல் சந்திராஷ்டமத்தை விட கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பான பலன்தான். அதுதான் நல்லது பண்ணும். இந்த சோஷியல் மீடியா, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதிலெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கணும். இல்லைனா நமக்கு பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடலாம். கவனமாக இருப்பது சிறப்பு.
மீன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்து காணப்படுகிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருந்தால் கூட இந்த சந்திரன் கேது இணைவுங்கிறது அவ்வளோ நல்ல விசேஷமான இணைவு இல்லை. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று நிதானமாக யாரையும் அணுகணும், பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. இன்றைக்கி நாள் உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. உங்களுடைய காரியங்கள் செயல்கள் எல்லாத்துலேயுமே அதிக கவனம் தேவை. 5 குடையவர் சந்திரன், அவர் கேதுவோடு இணைகிறார். அதனால் நம்மளுடைய குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் நமக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படலாம், குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மானிட்டர் பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வயதிற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல்களும் வரலாம். அதனால் சற்று கவனம் தேவை. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு.